ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் ஜோம்பிஸ் நிறைய வர்றதால 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள், நிறைய ஸ்லாஷர் சீன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஜோம்பிஸ் கடிச்சு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. சரி, கதைக்குள்ளே போவோமா? இவர் தான் நம்ம ஹீரோ பிராட் பிட். இவர் வந்துட்டு முன்னாள் சிஏ ஆஃபீஸர் மாதிரி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃபீஸில் முன்னாள் ஆஃபீஸராக இருந்திருப்பார். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவர் வந்துட்டு இப்போவும் ஒர்க் பண்ணிட்டுருப்பார். இவர் வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் தேவையில்ல, போர்க்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நார்மல் ஃபேமிலி மேனாக வாழ்ந்துட்டுருப்பார். ஹீரோ தன்னோட ஃபேமிலி, அதாவது தன்னோட ஒய்ஃபு அப்புறம் 2 பெண் குழந்தைங்க இருக்கும், அவங்கள கூப்பிட்டு காரில் போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தா ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, ஒரு வண்டியும் மூவ் ஆகலை. சரி, கார் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா அப்பவும் கூட்டம் கலைஞ்சமாக்க சரி உள்ளே போயிடுவார். போனால் இவரோட கார் கண்ணாடியை உடச்சிட்டு ஒருத்தன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பான். இவருக்கு முன்னாடியும் எந்த வண்டியும் மூவ்மெண்ட் ஆகாதால இவர் மறுபடியும் இறங்கி ரோட்டை பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு முன்னாடி காரில் இருக்கும். சார், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பான். இல்லை, எதுவும் கார் நீங்கள் இங்கே எதுவும் பிரச்சனையான்னு இவன் பதிலுக்கு கேட்பான். ஹீரோ, தெரில சார், நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எந்த வண்டியும் எடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டுருக்க அதே ரோட்டில் வந்துட்டு பெரிய மிலிட்ரி வேன் ஒன்று வருது. அது எல்லா காரையும் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. அதனால் ரோடு கிளியர் ஆகிட்டே வரும்போது அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஹீரோ போயிட்டுருக்கான். சடனாக பார்த்தா ஹீரோவோட கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அங்கே இருந்துட்டு ஹீரோ இறங்கிடுறான். அவன் ஃபேமிலி விட்டு இறங்கிட்டு இன்னொரு பெரிய வேன் மாதிரி இருக்கும், அது உள்ளே போய்ட்டு ஏறுவான். ஏறிட்டு அங்கே லாங் ஷாட்டில் பார்த்தா ஒரு காரில் இருக்கவன வெளியே இருக்க ஜோம்பி வந்துட்டு தலையை வச்சு இடித்து கார் கண்ணாடியை உடச்சி அவனை வெளியே இழுத்து போட்டு கழுத்து கடிச்சிடும். அவன் அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு அவன் ஜோம்பியாக மாறி எல்லாரையும் வந்துட்டு கடிக்கிறதுக்கு ஓடி வருவான். இதை பார்த்தோன்னா ஹீரோ வேகமாக வேன் எடுத்துகிட்டு போவான். அப்போ வந்துட்டு ஹீரோவோட வேனில் வந்துட்டு ஜன்னலை கண்ணாடியை உடச்சி ஜோம்பிங்க உள்ளே வர பார்க்கும். ஹீரோயின் வந்துட்டு எட்டி வச்சு தள்ளி விடுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு கார்லாம் வச்சு சைடில் இடித்து ஹீரோ அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நார்மல் ரோட்டில் பிளேஸில் போயிட்டுருக்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவான், நண்பா என்னை எப்படியாவது வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நீ வந்துட்டு எங்களுக்கு மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது சான்ஸ் இல்லாமா, முதல்ல எனக்கு இந்த ஹெல்ப்பு பண்ணுறா அப்படின்னு சொன்னான்னா அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்ததில் வந்துட்டு ஹீரோவோட பொண்ணு ஒன்று, லாஸ்ட்டு பொண்ணுக்கு வந்துட்டு மூச்சு திணறல் வந்துடும். இன்ஹேலர் இருக்கான்னு செக் பண்ணால் இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் ஏதாவது ஷாப்பிங் மால் இருந்துன்னா அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஷாப்பிங் மால் போனோன்னா அங்கே வந்துட்டு என்ன வேணும்னு ஒருத்தன் கேட்பான். அவன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்ஹேலர் வேணும்னா இதுதான் என் பையனுக்கு நான் கொடுக்குறேன், இதே எடுத்துக்குவாங்க, நிறைய மெடிசின்ஸ்லாம் எடுத்து கொடுப்பான். அதே டைமில் பார்த்தா ஹீரோயின் வந்து கன் பாயிண்டில் சில பேர் வந்துட்டு கடத்திட்டு போகிற மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோயின் அங்கே வந்துட்டு கற்றுனோன்னா ஹீரோ வந்துட்டு அவளை காப்பாற்றி கூப்பிட்டு வருவான். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் உள்ளே போவாங்க. அங்கே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து ஹீரோ வந்துட்டு உள்ளே கூப்பிட்டுக்கும். அங்கே வச்சுட்டு அவன் தன்னோட வெப்பன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவான். அதாவது ஒரு கன்னோட எட்ஜில் வந்துட்டு நைஃபு கட்டுறதும், அப்புறம் அவன் கையில் வந்துட்டு பெரிய புக்கை வந்து கட்டிப்பான். ஏன்னா ஜோம்பிஸ் வந்து கடித்தா அவன் கையை தான் முதல்ல கடிக்குங்கிறதுக்காக. சேஃப்டிக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அவன் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸில் வந்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு வருவான். அதே டைமில் அவன் ஃப்ரெண்டுகிட்டையும் கால் பண்ணி சொல்லியிருப்பான், சீக்கிரமாக ஹெலிகாப்டர் அனுப்பு, நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு. அவனும் அதே டைமில் வருவான். இந்த மாதிரி இவங்க போனோன்னு அந்த முஸ்லீம் ஃபேமிலியும் அதே மாதிரி கதவை சாத்திட்டு சேஃபாக இருக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அவங்கள ஜோம்பி அட்டாக் பண்ணிடுவான். அதில் ஒரு பையன் இருப்பான், அவன் பையனை மட்டும் மொட்டை மாடிக்கு அனுப்பி விட்ருவான். ஹீரோ அங்கே மேலே போக போக அந்த பையனும் ஓடி வருவான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு அந்த மொட்டை மாடிக்கு வந்தோடனே அந்த பையனும் வெளியே ஓடி வருவான். அதுக்கப்புறமா ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட ஹெலிகாப்டரில் போகும்போது அந்த பையனே கூப்பிட்டுப்பான். ஒரு பக்கம் ஜோம்பி கூட்டம் விரட்டிட்டு வரும். அதை வந்துட்டு மிலிட்ரி குரூப் வந்துட்டு கன்னை வச்சுட்டு ஷாட் பண்ணி அந்த பையனோட அப்பாவை, அதாவது ஜோம்பியாக மாறிட்டதால் அவரை வந்துட்டு ஷூட் பண்ணிடும். இதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு அவரோட ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு ஷிப்பில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ஷிப் வந்துட்டு மிலிட்ரியோட சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ மிலிட்ரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோல் கண்ட்ரியை வந்துட்டு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு சேஃப்டி பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அந்த மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், நீ வந்துட்டு இந்த நோய்க்கான மருந்தை வந்துட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சர் இருக்கார், அவரை கூப்பிட்டு நீங்கள் வேர்ல்டு டூர் மாதிரி போங்க, இதை வச்சுட்டு எங்கே இருந்துட்டு இந்த ஜோம்பியோட வைரஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு அதை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தேடி போவாங்க. ஃபஸ்ட்டு சவுத் கொரியாவுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இதே மாதிரி வந்துட்டு அஃபெக்டட் பீப்புளை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு போகும்போது வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போதே வந்துட்டு பயங்கரமாக ஜோம்பிஸ் எல்லாம் வந்துடும்.
அங்கே ஒரு ஓல்டு சிஐ ஆஃபீஸரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட வந்துட்டு அஃபெக்டடா அப்படின்னு கேட்டால், இல்லை இது சம்மந்தமாக நான் வந்துட்டு சில உண்மைகளை சொன்னேன், இது வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்னை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்டில் போவாங்க. ஃப்ளைட்டில் போய்ட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதாவது வந்து பெரிய தடுப்பு சுவரை கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் ஜோம்பிஸ் இருக்கும், இந்த பக்கம் நார்மல் பீப்புள் இருப்பாங்க. அப்படியே இருந்து அங்கே ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்துட்டு டேக்ஸியில் இவரை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்லேயும் போய் செக் பண்ணுவாங்க. பயங்கர கூட்டமாக ஜோம்பிஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கிடைக்கிற ஆளுங்கள்லாம் தலையில் ஷூட் பண்ணிட்டு அங்கே உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ கவனிச்சிட்டே போயிட்டுருப்பான். இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் இங்கே ஒரு ஆர்மி லேடி இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹீரோ கூட வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா சடனாக வந்துட்டு இப்படியே ஹீரோ வந்துட்டு அவனும் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது அங்கே வெளியில் பார்த்தா ஒரு சின்ன பையன் இருப்பான், மொட்டை அடிச்ச பையன். அவனை மட்டும் ஜோம்பிங்க விட்டுட்டு மற்ற எல்லாரும் பக்கம் ஓடிட்டே இருக்கும். இதை வந்து ஹீரோ கவனிச்சிருப்பான். கவனிச்சுட்டு இது மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வருவான். அதுக்குள்ளே பார்த்தா இவனோட ஃப்ளைட்டில் வந்துட்டு ஹீரோயின் கால் பண்ணி பேசிட்டு இருப்பான், ஹீரோவும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். சடனாக வந்துட்டு ஒரு ஏர் ஹோஸ்ட்ரஸை வந்துட்டு ஜோம்பி ஒன்று கடிச்சிருக்கும். அதனால் அப்போ அஃபெக்ட் ஆகிட்டு அவள் வந்துட்டு உள்ளே இருக்க எல்லாரையும் கடிக்க வரக்கும்போது இந்த மொட்டை லேடி ஒருத்தி இருந்தால அவள் வந்துட்டு கன்னை வச்சுட்டு அவளை ஷூட் பண்ண போயிட்டு அந்த ஷூட் பண்ண கன்று வந்துட்டு அந்த புல்லெட்டு ஃப்ளைட்டில் பட்டு ஃப்ளைட்டில் ஒரு சைடு பிச்சுட்டு போயிடும். அப்புறம் வெளியே உள்ள காற்றுல எல்லாரையும் ஃபோர்ஸில் உள்ளே இழுத்து எல்லா மக்களும் வெளியே பறந்து விழுவாங்க. கூட அந்த ஜோம்பியும் பறந்து போயிடும். இதுக்கப்புறம் முக்கால்வாசி பேர் வெளியே பறந்து செத்துருவாங்க. இங்கே ஃப்ளைட்டில் பைலட் இருப்பாங்க, அப்புறம் ஹீரோ, அப்புறம் அந்த மொட்டை லேடி, இவங்க மட்டும்தான் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஃப்ளைட்டு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி மலை உச்சியில் வந்துட்டு டவுனில் போயிட்டு தரையிறக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வெடித்து செத்துரும். அதில் ஹீரோ, அந்த மொட்டை, அந்த ஒரு லேடி, இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்லேயே உயிர் பிழைச்சி அந்த ஸ்டேட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அது ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் இங்கே இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மி ஒன்று எல்லோரும் நம்புவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் உட்கார வச்சுட்டு இது எப்படி நடக்குது, இந்த மாதிரி வந்துட்டு இந்த வைரஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்து சஜஷன் சொல்லுவான். அதான் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன பீப்புள்லேயே வந்துட்டு ஒரு சில பேரை பார்த்தா அந்த ஜோம்பிஸ் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. ஸோ இதில் ஏதோ இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்துட்டு வைரஸ் அதுக்கு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி வைரஸை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணிப்போம். நம்ம மேலே அந்த ஊசியை போட்டுட்டோன்னா அந்த ஜோம்பிஸ் வந்து நம்மளே அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொன்னோன்னா இது நம்புகிற மாதிரி இல்லையோன்னா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதோட ரிசர்ச் பண்ண ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்காரா, அதாவது மெடிக்கல் லெவலில் இருக்காரான்னு அந்த இப்போ இருக்க ரிசர்ச் சென்டரில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அவரே வந்துட்டு ஜோம்பி கடிச்சு அவர் வந்துட்டு அஃபெக்டட் ஆகிட்டார். அவர் ஒரு தனி பிளேஸில் வந்துட்டு இருக்கார். அந்த பிளேஸ் உள்ள தான் எல்லா மெடிசன்ஸும் இருக்குது. ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மெடிசன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சரி நான் வேணா போகிறேன்னா கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர் உள்ளே போனால் ஹீரோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வரும் ஜோம்பிஸு. ஹீரோ காப்பாற்ற அந்த மொட்டை லேடி வந்துட்டு கன்னை ஷார்ட் பண்ணோன்னு சத்தத்தை கேட்டு எல்லா ஜோம்பிஸும் அங்கேருந்து ஓடி வந்தோன்னா எல்லோரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஹீரோ மட்டும் ஒரு தனி ரூம் உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிப்பான். அந்த ரூமில் தான் வந்துட்டு எல்லா மெடிசன்ஸும் இருக்கும். ஸோ மற்ற எல்லோரும் ஓடி போனதால் அங்கே வெளியே டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு செத்தாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆளை விட்றா சாமின்னு ஓடி வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அந்த சிசிடிவி கேமரா வழியாக ஹீரோ எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவன் பர்டிகுலராக இந்த ரூமில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்துட்டு இங்கே இருந்துட்டு சிக்னல், அதாவது வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அவன் காதில் வச்சுட்டு ஹெட்ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ரூமுக்கு போ, அங்கே தான் எல்லா மெடிசன்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவங்களும் வந்துட்டு அந்தந்த ரூமாக போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த மெடிசன் இருக்கிற ரூம் உள்ளே போயிட்டு எல்லா மெடிசன்ஸையும் எடுத்து பேக் பண்ணிட்டுருப்பான். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி எடுத்துட்டேன், நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மெடிசன்ஸை எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நீ எப்படியா சேஃபாக வான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சீனியர் சீஃப், அதாவது ஜோம்பியால் அஃபெக்ட் ஆன ஒரு டாக்டர் வந்துட்டு வெளியே இவனை ஒரு கதவை ஒட்டி வெளியே நிற்பார், இவனை வெளியே விடாதபடி. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா இவன் ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை வந்துட்டு நான் எனக்கே போட்டுக்க போகிறேன், போட்டுட்டு இதை வச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேணாம்பாங்க. ஹீரோ கேட்காம தனக்கே இன்ஜெக்ட் பண்ணிப்பான். இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த கதவை திறந்து விட்டோன்னே பார்த்தா அந்த ஜோம்பி வந்துட்டு ஹீரோ எதுவுமே பண்ணாது.
ஸோ இந்த மெடிசன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துட்டு அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு கொக்கோலா மாதிரி குடிச்சிட்டு அந்த அளவுக்கு எல்லா டப்பாவும் வெளியே கொட்டி விடும். அந்த சவுண்டுக்கு வந்துட்டு எல்லா ஜோம்பிஸும் ஓடி வரும். ஓடி வந்தோடனே ஹீரோ அவன் பாட்டுக்கு எதில் நடந்து போவான், ஒரு ஜோம்பிஸும் அவனை வந்து டச் பண்ணாது. அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த டோர் பக்கம் வந்துடுவான். அந்த டோரை இங்கே உள்ளவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஹீரோ வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த கிடைச்ச மெடிசனை வச்சு நாட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்துட்டு இதை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஜோம்பிஸ்லேருந்து காப்பாற்றுவாங்க. படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகும். கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் வரும். அதாவது நான் ஜோம்பிஸ் வந்துட்டு இவனை எதுவுமே டச் பண்ணாத மாதிரி போகிறதும், இவன் வந்துட்டு அசால்ட்டாக அங்கே நடந்து வர்றதும், இதெல்லாம் வந்துட்டு நம்புகிற மாதிரி இல்லை. அதாவது இப்போ பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணுது. ஒருவேளை படம் அந்த புதுசில் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம், சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு. எனிவே சூப்பர் மூவி. இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க, என்ஜாய் பண்ணி பாருங்கள். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள், ஏன்னா இதில் நிறைய ரத்த காட்சிகள் தெரிக்கும். அதனால தான் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறது, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பார்க்குறதுக்கான சூட்டபுளான படம் இது. படத்தோட பேர் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒருவேளை தப்பாக இருந்தால் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.